வணக்கம். இந்த ஆர்ஓவில் இந்த ஃப்ரீ ஃபில்க்கு தான் ஃபஸ்ட்டு வாட்டரை டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். இந்த இன்லெட் ஓஸ் வழியாக ஃபஸ்ட்டு நம்ம போர் வாட்டர் உள்ளே வரும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ஃபில்டரில் வெளியே அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக ஓரளவு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பியூராக உள்ள வாட்டர் இந்த சென்ட்ரு ஹோல்ஸ் வழியாக வெளியே வரும். வெளியே வந்து இந்த அவுட்லெட் வழியாக நேராக இந்த ஸ்பன்னில் சென்ட்ரு ஹோல்ஸ் வழியாக குட் வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஓரளவு டஸ்ட்டை ஃபுல்லாக அந்த பாசம் பிடிச்சது மண் எல்லாமே இதில் ஓரளவு கலெக்ட் ஆகிரும். இதில் இந்த கெமிக்கல் பால் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, அந்த சால்ட்டில் உள்ள இந்த ஃப்ரீ ஃபில்டர்லேருந்து வர்ற அவுட்லெட்டை இந்த இன்லெட்டில் கொடுத்து அது ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃப்ரீ கார்பனில் உள்ள இன்செட் கொடுப்போம். ஃப்ரீ கார்பன் வழியாக உள்ளே போனது ஃப்ரீ கார்பன் அவுட் வந்து இந்த சோல்நாட் சுவிட்சுக்கு போகும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபில்டரில் உள்ள என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரீ ஃபில்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலேங்களையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபில்டர் லேயர் மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும். அதுக்கடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோகோனட்டு ஓடு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் எரித்த சாம்பல் அந்த கார்பன் அதை வச்சு சின்னதாக செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபில்டரில் தண்ணி வந்து வெளியே கூடி ஃபில்டர் ஆகி உங்களுக்கு சென்ட்ரு ஹோல்ஸ் வழி அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பன்னில் எப்படி வருதோ அதே மாதிரி இதில் சென்டரில் குட் வாட்டர் வரும். ஓரளவு பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் இந்த கார்பன் அரெஸ்ட் ஆகிக்கிறோம். ஃப்ரீ ஃபில்டர்லேருந்து வர்றது எஸ்வியிலேருந்து வந்து பம்புக்கு இன்புட் ஆகி பம்ப்லேருந்து உங்களுக்கு நேராக செடிமேட் ஃபில்டருக்கு வந்துடும். அவுட்புட்டு வர்றது நேராக செடிமேட் ஃபில்டருக்கு இன்புட் ஆகிரும். செடிமேட் ஃபில்டர் இன்புட்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் மெமரானுக்கு போயிடும். டைரெக்டாக மெமரான் இன்புட்டில் வந்து உங்களுக்கு மெமரானில் உள்ள ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மெமரானில் உங்களுக்கு இதான் உங்களுக்கு மெயினானது. உங்களுக்கு சால்ட்டு கண்டனை ஃபுல்லாக பிரிக்கிறது இந்த மெமரான் தான். இதான் இப்போ மெயின் ஃபங்க்ஷனே பண்ணுது. குட் வாட்ரு இந்த லேயர்லேயும் இந்த அவுட்லேயும் சால்ட் வாட்ரு இந்த கீழே உள்ள இதுலேயும் அவுட் ஆகிரும். இந்த சால்ட் வாட்டரை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரிக்கணுன்றதை வந்து இந்த ஃப்ளோர் எக்ஸ்ட்ரக்டர் 450ன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணியை ஸ்டாப் பண்ணி அனுப்பணுன்றதை கண்டெயின் பண்ணுவாங்க. மெயின் மெமரான்லேருந்து அவுட் ஆகிற குட் வாட்ரு நேராக உங்களுக்கு போஸ்ட் கார்பனில் இன்புட் கொடுத்து போஸ்ட் கார்பன்லேருந்து வர குட் வாட்டர் ஃபுல்லாக அவுட் ஆகி டேங்குக்கு போக ஆரம்பிச்சிடும். நேராக இந்த போஸ்ட் கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் மாறும். அதே மாதிரி கொஞ்சம் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடும். இது வந்து செடிமெண்ட் ஃபில்டரில் உள்ளது. இதே மாதிரி ஸ்பன்னு மாதிரி சின்னதாக தான் இருக்கும். இதில் இன்லெட் போய் வெளி லேயர்லேருந்து உள்ளுக்குள்ளே கூடி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஃபில்டர் ஆகி ஓரளவு வரும் தண்ணி ஃபுல்லாக. இதில் ஓரளவு கொஞ்சம் டேஸ்ட்டும் மாறும், அவ்வளோதான். அந்த இன்னும் இருக்கிற பாக்டீரியாஸு வேறு என்னென்ன மினரல்ஸ் உள்ள ஃபில்டர் ஆகிடும். இது வந்து போஸ்ட் கார்பனில் உள்ள இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் ஸ்பாஞ்சு இந்த மாதிரி வந்துடும். ஸ்பாஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் நம்ம தேங்காய் ஓடு அதை எரித்து அந்த சாம்பல் அந்த கார்பன் பைப்பர் இது ஃபுல்லாமே இதில் நிரப்பியிருப்பாங்க. மேலே எங்கேயும் ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க. அந்த பெருசாக உள்ளது இது பெறக்கூடாதுன்றதுக்காக. இதான் அந்த கார்பனு நம்ம தேங்காய் ஓட்டில் செய்கிறது தான். எல்போவில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்போ வந்து இந்த மாதிரி நம்ம டப்லானை சுற்றி மரம் போட்டு இதை ஏற்றிருப்பாங்க. இந்த எல்போக்குள்ளே வந்து ஒரு வாசர் ஒன்று இருக்கும். மேலே வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா 4 காடி மாதிரி இருக்கும். அந்த காடி தான் உங்களுக்கு வந்து ஹோஸை இருக்கமா கிளிப்பாக பிடிச்சிக்கிறோம். உங்களுக்கு உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறோம். வெளியே வரையில் அதை எடுக்க விடாது. அது எப்படின்றதே சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து இந்த 4 கிளிப்பும் அந்த ஹோஸை கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். இந்த ஹோஸில் இந்த மாதிரி தான் இந்த வாசர் அப்ளை ஆகிருக்கும். அந்த கிளிப்பு வந்து டைட்டாக பிடிக்கல, இந்த வாட்டர் லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறோம். இந்த இதில் வாட்டர் லீக் ஆகுது. இந்த எல்போவில் வந்து வாசர் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே நம்ம போதும். எல்போ சேஞ்ச் பண்ண கூட அவசியம் கிடையாது. அந்த இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அந்த எல்போவை உங்களுக்கு ஒரு டெஸ்டரோ ஏதாவது ஒரு சின்ன டூல்ஸை வச்சு மேலே உள்ள அந்த கிளிப்பை மட்டும் ஒரு லேஸாக ரிமூவ் பண்ணுங்க, வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள டுவைசரோ இல்லை ஊசியோ வச்சு அந்த வாசரை எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி இதே மாதிரி அந்த கிளிப்பை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஓவர் டேங்க் ஃப்ளோட் வால்வு. இது டேங்க் நிறைஞ்சோடனே இந்த ஃப்ளோட்டு மேலே மிதக்கவும் உங்களுக்கு வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிடும். இந்த சுவிட்சு தான் மோட்டரையும் எஸ்விக்கு போகிற கனெக்ஷனையும் கட் பண்ணி விடும்.
அந்த சுவிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நீடில் மாதிரி இருக்கும். இந்த நீடியில் போய் இது ப்ரெஸ் பண்ணும். இது ப்ரெஸ் பண்ணியில அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடும். அது வரைக்கும் அது ஆன்லேயே இருக்கும். மறுபடியும் அந்த இது ஓவர்ஃப்ளோ ஆகணும்னு டக்குன்னு அது கட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு மெம்பரான் எஸ்வி இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு விட்றேன். தேங்க்யூ.